நம்ம கையில் உள்ள காசை நம்ம செலவு பண்ணும்போது நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்மகிட்ட இருக்க காசு போகுதே, இப்படி நம்ம செலவு பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம பணம் நம்ம கையிலேருந்து செலவாகும் போது அதுக்கு சக்தியை கொடுத்துட்டு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா அது பன்மடங்காக திரும்பி நம்மளை நோக்கியே ஈர்க்கப்படும். அது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பணம் செலவழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணத்துக்கு சக்தியே கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுடைய பணம் பன்மடங்காக திரும்பி அவங்கள நோக்கியே வந்திருக்கு. அது எப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செலவு எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு காய் வாங்கலாம், இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கலாம், இல்லை ஒரு பைக் வாங்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்படி நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை கையில் எடுத்து பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்கள். பார்த்துட்டு அதை கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும். அதாவது கற்பனை பண்ணி பார்க்கணும். என்ன அப்படின்னா அந்த பணம் உங்கள் லைஃப்பில் போகுது இல்லையா? இப்போ நம்ம கொடுக்குறோம், திரும்பி பணம் நம்ம கையில் வாங்குகிறோம். இந்த மாதிரி பணப்புழக்கம் போகிறது கற்பனை பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் உங்கள் கையில் பெருகிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். கட்டுக்கட்டாக உங்கள் கையில் உயர்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணும். பணப்புழக்கத்தின் கொள்கையே எப்படி அப்படின்னா, பணம் உங்கள் கையில் உள்ளேயும் வெளியேயும் பாயும்போது அது பின்னோக்கி ஈர்க்கும் வகையில் தான் செயல்படணுமே தவிர முன்னோக்கி செயல்படக்கூடாது. இதுதான் பணப்புழக்கத்திற்கான கொள்கையே. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு பணத்தை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கற்பனை பண்ணி பார்க்க சொன்னேன் இல்லையா? அப்படி பார்த்துட்டு இந்த பணம் பன்மடங்காக திரும்பி எனக்கே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஓம் குபேர யந்திர நமகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மியே நமகா அப்படிங்கிற மந்திரம். இந்த 2 மந்திரமுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது 2 மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு பணம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பணத்தை குபேர எந்திரத்துலேயோ இல்லை லக்ஷ்மி எந்திரத்துலேயோ மேலே வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுடைய பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு பணத்தை செலவழிக்க போகிறீங்க அப்படின்னா அது நெகட்டிவாக நினச்சி நீங்கள் செலவு பண்ணாதீங்க. பாசிட்டிவாக நினச்சி அந்த பணத்தை செலவு பண்ணுங்கள். என்கிட்ட நிறைய பணம் நான் என்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி அந்த பணத்தை சந்தோஷமாக நீங்கள் செலவு பண்ணுங்கள். அது பன்மடங்காக திரும்பி வரும். ஐயோ பணம் நம்மளை விட்டு போகுதே அப்படின்னு நினச்சி நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சோகமாக பணம் நம்மளை விட்டு போகுதே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு பணத்தை செலவு பண்ணீங்க அப்படின்னா இந்த தாட் பிரபஞ்சத்துக்கு போகும். நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறது அப்படியே அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் பிரபஞ்சம். அப்புறம் பணம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக பார்க்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி எண்ணாமல் பாசிட்டிவாக நீங்கள் சந்தோஷமாக ஒரு பணத்தை செலவு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் கையில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த ட்ரிக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.